பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே ஒரு சிறிய தியானத்தை நாம் பார்ப்போம். எபேசியர் எழுதின புஸ்தகத்திலே 6வது அதிகாரத்திலே 10வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு விசுவாசிகளுக்கு ஒரு சொன்ன ஆலோசனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். எபேசியர் 6:10. என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். இந்த உலகத்திலே ஒரு தேவையான காரியமாக இருக்கிறது. ஆகிலும் நாம் இந்த உலகத்திலே ஜீவிக்கின்ற நாட்களிலே நமக்கு தேவைப்படுகிற மிகவும் அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்பட வேண்டும். ஏன் பலப்பட வேண்டும் என்றால், இந்த உலகத்திலே காணப்படுகிற நமக்கு எதிராக காணப்படுகிற போராட்டங்கள், வரும் எல்லா விதமான போராட்டங்களை எதிர்கொள்வதற்கு நமக்கு தேவை என்னவென்றால், அவருடைய சத்துவத்திலும் அவருடைய வல்லமையிலும் நாம் பலப்பட வேண்டும். இது எபேசு சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினதை ஆலோசனை சொல்லுகிறார். நீங்க கர்த்தருடைய வல்லமையிலும் சத்துவத்திலும் பலப்படுங்கள். அப்பொழுதுதான் இந்த உலகத்திலே காணப்படுகிற போராட்டங்களிலிருந்து நீங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த போராட்டங்களை எதிர்கொள்ள முடியும் என்று பவுல் தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதைத்தான் தாவீது ஒரு இடத்துல சொல்லுகிறார். 1 சாமுவேல் 36 தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டார். அப்படி என்றால் தன்னை திடப்படுத்திக் கொண்டார். ஆகினால்தான் அவர் அநேக காரியங்களிலே போராட்டங்களிலே அவன் எதிர்கொள்ளுவதற்கு கர்த்தருடைய பலன் அவரை முழுவதுமாய், சத்துவத்தின் வல்லமை அவருடைய பலத்தினாலே இடைக்கட்டினபடினாலே அந்த போராட்டங்களை எதிர்கொண்டு அதை முறியடித்து வெற்றியை, ஜெயத்தை பெற்றுக்கொண்டார் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. அதனாலே 3 காரியங்களை இந்த வல்லமையிலே செய்வதற்கு நாம் பலப்பட 3 காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும், அதை செய்ய வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5:17 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய சமூகத்தில் காத்திருந்து இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். ஜெபம்தான் அந்த தேவனுடைய வல்லமையையும் அவருடைய சத்துவத்தையும் நமக்கு தருகிறது. அப்போ இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இந்த ஜெபத்தை குறித்து நாம் அநேக காரியங்களை நாம் வேத புத்தகத்திலே படிக்கிறோம், பார்க்கிறோம், கேட்கிறோம். அதனாலே ஜெபத்தினாலே கிடைக்கப்படும் நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆகினாலே அவருடைய சமூகத்தில் காத்திருந்து நாம் நித்தமும் இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னொரு காரியம் மத்தேயு 17:21 சொல்லுகிறது, அவருடைய சமூகத்தில் காத்திருந்து உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் தரித்திருந்து உபவாசித்து, தானியேல் பாருங்க, உபவாசித்து 3 நாள் உபவாசித்து தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தார். அப்படித்தான் சங்கீதம் 1:2 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானிக்க வேண்டும். இது 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில். 1 இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும், மற்றொன்று உபவாசித்து ஜெபிக்க வேண்டும், இன்னொன்று இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை எந்த அளவுக்கு நாம் தியானிக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவனுடைய வல்லமையினாலும் சத்துவத்தினாலும் நம்மை பலப்படுத்தி கொள்ள முடியும். இந்த தேவனுடைய பலம்தான் நம்மை இந்த காலங்களிலே காணப்படுகிற எல்லா விதமான சத்துருனுடைய தந்திர போராட்டங்களிலிருந்து நாம் வெற்றி கொள்ள முடியும். அதனாலே 3 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கும் பொழுது உள்ளான மனுஷனாகிய ஆவிக்குரிய மனுஷன் அவருடைய சத்துவத்தினாலும் வல்லமையினாலும் பலப்படுகிறார். இதுதான் உள்ளான மனுஷன் நாம் பலப்பட வேண்டும். உள்ளான மனுஷனை குறித்து தான் இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நாம் இந்த உலகத்தில் காணப்படுகிற போராட்டங்களிலிருந்து நாம் நிச்சயமாக விடுதலை பெற வேண்டும் என்றால் தேவனுடைய வல்லமையும் சத்துவத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வசனங்களிலே அவர் சொல்லுகிறார், எதற்காக நாம் இந்த வல்லமையும் சத்துவத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று, பலப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். அதற்கு சொல்லுகிறார், நீங்கள் பிசாசின் தந்திரங்களை எதிர்க்கு நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுதத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அவன் எல்லா விதமான ஆயுதத்தை தரித்துக் கொண்டு நம்மோடு போராடுகிறான். அந்த போராடுகிறவனை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். எப்படி தரித்துக் கொள்ள வேண்டும்? தேவனுடைய சர்வாயுதத்தை தரித்துக் கொண்டு
அவருடைய சத்துவத்தின் வல்லமையில பலப்பட்டு அந்த தரித்துக் கொள்வோமானால் நமக்கு எதிராக காணப்படுகிற சத்துருவனுடைய போராட்டங்களில் இருந்து நாம் விடுதலை பெற முடியும், எதிர்க்க முடியும், ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆயினாலே சொல்லுகிறார், அந்த வசனங்களில் ஃபுல்லா சொல்லுகிறார், ஆனால ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகினால் போராட்டம் உண்டு. அதிலே நாம் பலப்பட்டு சங்கீதக்காரன் தாவீதைப் போல திடமனதாய் இருப்போமானால் தேவன் இந்த நாட்களிலே நம்மையும் பலப்படுத்த முடியும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய சத்துவத்தினாலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையினாலும் நாம் பலப்படுவோமானால் இந்த உலகத்தில் காணப்படுகிற எந்த போராட்டங்களாய் இருந்தாலும், எந்த தந்திரங்களாய் இருந்தாலும், எந்த காரியங்களை சத்துரு கொண்டு வந்தாலும் அதை எதிர்த்து போராட உங்களுக்கு அந்த சத்துவத்தின் வல்லமை இந்த நாட்களிலே நமக்கு தேவையாயிருக்கிறது. இந்த சத்துவத்தின் வல்லமையை பெற்றுக்கொண்ட நாம் அவருடைய தேவனுடைய ஆயுதமாகிய சர்வாயுதத்தை நாம் அணிந்து கொள்கிறோம். அதற்குரிய பாதுகாப்பு, இது ப்ரொடெக்ஷன்ஸ் நமக்கு கிடைக்கிறது, ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறது. அந்த ஆவியின் பலன், ஒரு சத்துவத்தின் வல்லமையிலே நாம் பலப்பட்டு கர்த்தருக்குள் நாம் பலப்படுவோம். நமக்கு எதிராக வருகிற போராட்டங்களிலே நாம் எதிர்த்து நின்று போராடி தேவனுடைய கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயத்தையும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் வெற்றியும் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை அவ்விதமாய் பலப்படுத்துகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு சொன்ன இந்த ஆலோசனையை நாமும் ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் அவருடைய சத்துவத்தினாலும் வல்லமையினாலும் நம்மை பலப்படுத்துவாராக. ஆமென்.